வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம முதல் ராத்திரி படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என்னடி இது? ஒரு சில பேர் இப்படி நினைச்சிருந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தோட டைட்டில் மட்டும் தான் இப்படி வச்சிருக்காங்களே தவிர இது ஒரு டீசென்டான 16+ மெச்சூர்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற படம் தான். ஸோ தாராளமா இந்த ரிவ்யூ நீங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ அண்ட் ஹீரோயினுக்கு விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கல்யாணத்துல இருந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் நடக்கிற சம்பவங்கள், பிரச்சனைகள் தான் இந்த முதல் ராத்திரி. இந்த படத்தோட கேஸ்டிங்க்கு தான் ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஒரு கிராமத்துல நடக்கிற ஒரு கல்யாணத்துல விதவிதமான ஃபேமிலி வருவாங்க. நிறைய குறைகள், நிறைய பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி கேஸ்டிங் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு தகுந்த ஒரு பேக் ஸ்டோரி, அந்த ஃபேமிலிக்கு உண்டான அந்த சண்டைகள், பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்பவே நல்லாவும் காமிச்சிருந்தாங்க. எல்லாருமே வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ரொம்பவே கரெக்டா பண்ணியிருந்தாங்க. அது ஹீரோ ரிஷிகாந்த், அனிஷ்மா, பக்ஸ், சேத்தன் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்களோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை நல்லாவே கொடுத்திருக்காங்க. பரத் சங்கரோட மியூசிக் அண்ட் ஸ்ரீதரனோட சினிமாட்டோகிராஃபி இந்த ஸ்கிரீன் பிளேக்கு இன்னும் கொஞ்சம் அழகு விட்டுச்சுன்னு கண்டிப்பா சொல்லணும். ராஜா கருப்புசாமி தான் இந்த படத்தோட டைரக்டர். அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல அவர் நடிச்சிருக்காரு. அது ரொம்ப காமெடியாவும் ரொம்பவே சூப்பராகவும் பண்ணியிருந்தாரு. இது ஒரு ஸ்லோ ஃபேஸ் ஸ்கிரீன் பிளே படம் தான். ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த படத்தோட முக்கியமான எக்ஸாக்ட் கதைக்குள்ளேயே போறாங்க. அதுக்கப்புறம் அங்கங்க காமெடி, அங்கங்க எமோஷனான விஷயங்கள்லாம் நிறையவே அங்கங்க வருது. ஒரு கல்யாண வீட்டுல நிறைய ஃபேமிலிஸ் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான யதார்த்தமான சண்டைகள், பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்பவே சூப்பரா காமிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் வந்து ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லோனஸ் வந்து நல்லாவே தெரியுது. மெதுவா பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்ப் பண்ணி பிரிஸ்கா காமிச்சிருந்தா இன்னும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து ஒன்னும் ஆடியன்ஸ்க்கு ஒன்னும் சூப்பரா போய் சேர்ந்திருக்குமோன்னு தோணுச்சு. எனக்கு இந்த வில்லேஜ் பேஸ்ட் கல்யாணம் ரிலேட்டட் படம்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிற 16+ மெச்சூர்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அங்கங்க ஒரு சில இடத்துல ஸ்லோவா இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் செட் பண்ணாம இந்த படத்தை தியேட்டர்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல படம் பார்த்தோம்ப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். முதல் ராத்திரி படத்தோட ஒரு பெரிய பிரச்சனையை பத்தி நான் பேசணும்னு நினைச்சா அதான் அந்த படத்தோட டைட்டில் முதல் ராத்திரி அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆனா இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் வந்து இது ஒரு குடும்ப படம் சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் ப்ரமோட் பண்றாங்க. அந்த பிலிம் அண்ட் க்ரூ வந்து எல்லா தியேட்டருக்கும் போயிட்டு ஆடியன்ஸ்ட இது ஒரு குடும்ப படம் தானே, இது ஒரு குடும்ப படம் தானேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு குடும்ப படம், ஒரு டீசென்டான ஃபேமிலி படம் தான் எடுத்திருக்காங்க. அதுல நல்ல காமெடி, எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அந்த டைட்டில் வச்சதுனால இவங்களே வந்து எல்லாத்தையும் போய் சொல்ல வேண்டியதா இருக்கு. இது ஒரு குடும்ப படம் தாங்க, வந்து பாத்துருங்க அப்படின்னு. இப்ப நம்மளே நம்ம ஃபேமிலி கிட்ட போய் சொன்னா வாங்க நம்ம முதல் ராத்திரிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன யோசிப்பாங்க? திடீர்னு ஃபர்ஸ்ட் டைம் டைட்டில் பார்த்த உடனே மொதல் ராத்திரியா அப்படின்னு கண்டிப்பா யோசிப்பாங்க. சோ இவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணி ஒரு நல்ல படம் எடுக்க தெரிஞ்சவங்க கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் டைட்டில் கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு வச்சிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா வந்து இவங்க வந்து ஒரு ஜென்சி கிட்ஸை டார்கெட் பண்ணி இந்த டைட்டில் வச்சிருக்காங்கன்னு புரியுது. பட் இவங்க ஒரு ஃபேமிலி படம் எடுத்திருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சு இந்த டைட்டில் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆயிருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது.